எடுத்து அங்கே போட்டுட்டீங்க ஒயரு கீழே கீழே போட்டிருக்கிறீங்க. கோவை மாநகராட்சி சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி 37வது வட்டம் பீளமேடு ஓப் காலேஜுக்கு அருகில் இருக்கக்கூடிய விளாங்குறிச்சி தண்ணீர் பந்தல் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், அதாவது LC6 மேம்பாலம் மென்பொருள் பூங்கா அருகில் இருக்கிறது. ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், அந்த மேம்பாலத்திற்கு உயர்மட்ட பாலம் வேண்டும் என்று சொல்லி அந்த தண்ணீர் பந்தல், விளாங்குறிச்சி, சேரன் மாநகர், பீளமேடு, ஓப் காலேஜு, ஜீவா வீதி உள்ளிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் பல்லாண்டு காலமாக வேண்டுகோள் விடுத்து வந்தார்கள். நான் குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறது, பவுண்டரிகள் அதிகமாக இருக்கிறது. அதை போலவே கல்லூரிகள் நிறைந்த பகுதியாக அந்த பீளமேடு பகுதி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட்டில் அந்த LC6 லெவல் கிராஸ் 6 என்கின்ற அந்த ரயில்வே பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50க்கும் மேற்பட்ட முறை ரயில்கள் வந்து செல்கின்றன. அதனால் அடிக்கடி அந்த பாதை அடைத்து மூடப்படுகின்ற காரணத்தினால் அந்த பகுதி மக்கள் அந்த இடத்துல ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் வேண்டும் என்று சொல்லி பல்லாண்டு காலமாக வேண்டுகோள் விடுத்து வந்தார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்று பொதுமக்களுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருந்த பொழுது முத்தமிழறிஞர் செம்மொழிக்காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில், துணை முதலமைச்சராக எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இருந்த நேரத்தில் அங்கு ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்காக சுமார் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. நிதி ஒதுக்கி அதற்குண்டான அடிப்படை பணிகள் துவக்கப்பட்டன. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு மே மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. 2011ஆம் ஆண்டு மே மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இட உரிமையாளர்களிடத்தில் சரியான முறையில் மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அவருடைய நிலங்களை எல்லாம் சர்வீஸ் சாலை அமைப்பதற்கு கையகப்படுத்தாத காரணத்தினால் அந்த மேம்பால பணிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. சுமார் 10 ஆண்டு காலமாக 2010ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்ட அந்த மேம்பாலம் சுமார் 10 ஆண்டு காலம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமி தான் நெடுஞ்சாலைத்துறையை கையில் வைத்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் இன்னும் நெடுஞ்சாலைத்துறையை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். 10 ஆண்டு காலமாக ஒரு மேம்பால பணி கட்டி முடிக்கப்படுவதற்கு 10 ஆண்டு காலம் தேவைதானா என்பதை முதலமைச்சர் பழனிசாமி அவரிடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். முதலமைச்சர் பழனிசாமி அவர்களே, 10 ஆண்டு காலம் ஒரு மேம்பாலம் கட்டுவதற்கு தேவையா என்பதை நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். என்ன காரணத்திற்காக 10 ஆண்டு காலம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது? 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்ட நாள் முதல் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் நான் பேசியிருக்கின்றேன், அந்த மேம்பால பணிகள் உடனடியாக முடித்து தர வேண்டும் என்று சொல்லி. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடத்தில் பல வேண்டுகோள்கள் வைத்தாகிவிட்டது. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மேம்பால பணிகள் முடிந்த பாடில்லை, அந்த பணியை தொடங்கலை, அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறையின் சார்பில் கட்டப்படக்கூடிய அந்த பாகங்கள் மட்டுமே கட்டி அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. பல முறை சொல்லியும் நெடுஞ்சாலைத்துறையை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த துறை தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறது, செயலற்று கிடக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோவைக்கு முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் கோவைக்கு வருகை தந்தார். அவர் வர்றப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆடம்பரமாக பல இடங்களில் கட்டவுட்டுகள், அதாவது மிகப்பெரிய ராட்சத கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. பொதுமக்கள் முகம் சுளிக்கின்ற வகையில் அந்த கட்டவுட்டுகள் பல இடங்களில் வைக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, அவர் வர்ற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கக்கூடிய கடைகளை பூரா கடைகளை அடைக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு போட்டு கடைகள் பூரா அடைச்சிருந்தாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்று கேட்டால்,
சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள், மாண்புமிகு நீதியரசர்கள் கட்டவுட்டுகளை வைக்கக்கூடாது என்று சொல்லி ஆணை பிறப்பித்தும் கூட ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் அந்த நீதியரசர்களின் அந்த வேண்டுகோளை, அந்த அரசாணையை பின்பற்றாமல் கட்டவுட்டுகளை வைத்து ஒரு முதலமைச்சராக இருந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இப்படி சிட்டி ஃபுல்லாக வந்து கட்டவுட்டை வச்சு அவருக்கு வரவேற்பு கட்டவுட்டுகள் வைப்பதை முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொள்ளலாமா? மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமி அவர்களே, நீங்கள் வந்து இது போன்ற சுய விளம்பரத்திற்காக இது போன்ற ஆடம்பரங்களை, குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் பிறப்பித்த அந்த உத்தரவை முதலமைச்சர் பழனிசாமி அவர்களே நீங்கள் மீறலாமா? நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டாமா என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கட்டப்படுகின்ற 9.5 வருஷம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் எந்த விதமான பணிகளும் கோவையில் நடைபெறவில்லை. ஏற்கனவே கோவையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மேம்பால கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட கோவை மாவட்டம் முழுவதும் எடுத்துட்டிங்கன்னா 36க்கும் மேற்பட்ட ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. இதே குறிப்பாக இந்த கோவை நகரத்துக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா இதே வடகோவை மேம்பாலம் திமுக ஆட்சியில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டது. அதை போலவே அவிநாசி சாலையில் இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. ஓப் காலேஜ் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மேம்பாலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டப்பட்டது. ஒண்டிப்புதூர் திருச்சி சாலை ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. நீலம்பூர் புறவழிச்சாலை திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. அதே மாதிரி உக்கடம் புறவழிச்சாலை, உக்கடம் மேம்பாலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டப்பட்டது. அதே மாதிரி நஞ்சுண்டாபுரம் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. இருகூர் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணி, இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. கோவையில் இருக்கக்கூடிய 100க்கு 90% மேம்பாலங்கள் அனைத்துமே திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அவசர கோலத்தில், தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அவசர கதியில் அவிநாசி சாலையில் ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. அதாவது கமிஷனுக்காகவே கட்டப்படுகின்ற மேம்பாலமாகத்தான் அந்த மேம்பாலத்தை பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி திருச்சி சாலையில் பொறுப்பற்ற முறையில் அவசர கதியில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் அந்த பாலப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உக்கடத்திலும் அது போலவே தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அந்த பாலப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த ஆட்சியில் வந்து டெண்டருக்காகவும் பல்வேறு முறைகேடுகளுக்காகவே ஆட்சியினுடைய ஆயுள் காலம் முடிகின்ற இந்த தருவாயில் முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலைத்துறை இது போன்ற பாலப்பணிகளை ஆரம்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு தொடங்கப்பட்ட பணிகள் அனைத்துமே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பாலப்பணியை கட்டுவதற்கு தொடங்குவதற்கு 10 ஆண்டு காலம் தேவைதானா? நீதிமன்றத்திற்கே வந்து சரியான முறையில் இட உரிமையாளர்களை அழைத்து பேசியிருந்தால் நிச்சயமாக வந்து இது போன்ற மேம்பால பணிகள் தடைபட்டிருக்காது. அவங்களை சரியான முறையில் அணுகாத காரணத்தினால் இது போன்ற பணிகள் அப்படியே தடைபட்டு கிடக்கிறது. ஆகவே தூங்கி வழிந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சருடைய அந்த நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து 10 ஆண்டு காலமாக பாலப்பணிகளை ஓப் காலேஜ் பகுதியில் தண்ணீர் பந்தல், ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், விளாங்குறிச்சி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், LC6 என்ற அந்த மேம்பால பணிகளை கிடப்பிலை போட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமி அவர்களை கண்டித்தும் அவருடைய துறையை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை சரியாக வியாழக்கிழமை மாலை 4 மணி அளவில் ஓப் காலேஜ் அந்த மென்பொருள் பூங்கா டைட்டில் பார்க் அருகில் இருக்கக்கூடிய அந்த மேம்பால பாதி கட்டுமான பணிகள் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த பாலத்துக்கு அருகிலேயே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும். கழக நிர்வாகிகள், செயல் வீரர்கள், தொண்டர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.